இன்னைக்கு பிக் பாஸோட ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக இன்னிலேருந்து தான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்துட்டு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வெர்சஸ் ஆல்ரெடி இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ப்ரோமோ மூணுமே வந்து அதிரடியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேயே பார்வதி வெர்சஸ் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ராட சொன்னாங்க, நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, உங்களை வெளியில பேசிக்கிறாங்கன்னு திவ்யா சொன்னது. அப்புறம் பிரக்ஞன் சாண்ட்ரா சொன்னது, உங்களை வந்து வெளியில வந்து தப்பா பேசிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னதை வந்து பார்வதி வந்து கிழின்னு கிழிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு நீங்கயாவது அதை சொல்றதுக்கு 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அந்த 4 பேர் 4 விதமா பேசுறதே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் அவார்ட் சொல்றாங்க. அதோட நிக்குது. அதுக்கப்புறம் ப்ரோமோ 2ல வந்துட்டு திவ்யாவுக்கும் வியானாக்கும் திவ்யா தான் இந்த தடவை கேப்டனோ, நான் இன்னும் பார்க்கல எபிசோடு, மீனிங் லைவ்ல பார்க்கல நான் இன்னும். ஸோ திவ்யா தான் கேப்டன் போல இருக்கு. அவங்க வந்துட்டு ஏதோ இது ஏதோ ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கு வந்து ஸ்கூல் மாதிரி வாய் மேல கையை வச்சுட்டுலாம் எங்கனால உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வியன்னா சொல்றாங்க. நான் உங்களை வாய் மேல கையை வச்சுட்டு உட்கார சொல்லலை, பட் ஆனால் நான் சொல்றதை கேட்கணும், அப்படி இல்லைன்னா வெளியில போங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு பார்வதி வந்துட்டு ஹெல்தி கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து நார்மலான பீப்புளுக்கு, உங்களை மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கத்திக்கிட்டு இருந்தால் தான் கத்திக்கிட்டே தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது திவாகர் வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கு மேடம் நீங்க பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாட்ட சொல்றாங்க. நான் தான் கேப்டன், நான் சொன்னா கேட்கணும், அப்படி இல்லைன்னா வெளில போங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து 2வது ப்ரோமோ. 3வது ப்ரோமோல வந்துட்டு திவாகர் வந்து சொல்றாரு, நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு நான் இருந்தா இருங்க இல்லைன்னா வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு நீங்க ஒன்றும் பிக் பாஸ் கிடையாது, நாங்க உங்க பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் சொல்றாரு. அது நான் சொல்லல, பிக் பாஸ் சொல்லி தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதுல திருப்பி திவாகர் பேர் வந்து திவ்யா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கான்வர்சேஷன் பிரகாரம் அப்படிதான் புரியுது. ஸோ அவர் வந்து சொல்றாரு, உங்களுக்கு வேற யாரையும் நாமினேட் பண்றதுக்கு தைரியம் கிடையாது, திருப்பியும் வந்து அந்த 2 பர்சனையே வந்துட்டு யாரை எல்லாரும் நாமினேட் பண்ணுவாங்களோ அவங்களே பண்றீங்க, நீங்க அதை பத்தியெல்லாம் பேசாதீங்க, நீங்க தைரியம் இல்லாம எங்களையே நாமினேட் பண்றீங்க, திருப்பி எங்கள்கிட்ட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரணகலமா போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வெர்சஸ் இதுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ்ன்னு ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அமித் மட்டும்தான் இருக்கிறதுலே கொஞ்சம் சாஃப்டா தெரிகிறாரு. மிச்சம் 3 பேரும் எஸ்பெஷலி திவ்யா வந்து பயங்கர போல்டா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி போகும், என்ன